ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மல்டி பேக்கர் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு 3 பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அண்டு ட்ரேடர்ஸ், நான் இங்கே அதிகமாக உட்காந்து டெக்னிக்கல்ஸ், இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல, ரொம்ப அதிகமாக சொல்ல போகிறதில்ல, வெறும் அப்பன் சைட்லேருந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்கிறேன். நான் சொல்கிற எல்லா ஸ்டாக்லையுமே இங்கே செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த அந்த செக்மெண்ட், அந்த செக்டருக்கு சேர்ந்த ஸ்டாக்கை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் படி பார்க்கும்போது வெறும் 11,000 வெறும் 11,000 கோர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓவராலாக வந்து இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஸ்டாக்மே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஜஸ்ட் செகண்டாக டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்பயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்டாக் தான் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து 47% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க, நான் மல்டிபேக்கர் ஸ்டாக் சொல்கிறேன்னா வெறும் ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஒருவேளை சொல்கிறேன், இன்கேஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஒருவேளை மீன்ஸ் உங்கள் வாட்ச் லிஸ்ட்க்கு ஆட் பண்ணீங்க, அதனால மீன்ஸ் நெக்ஸ்ட் மந்த்தே மல்டி பேக்கர் ஆகிடும், இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கே மல்டி பேக்கர் ஆகிடும், ஒரு 6 மந்த்தில் ஆகிடும், அப்படியெல்லாம் இல்லை. மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 இயர்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து அக்யூமுலேட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதிகமாக சொல்ல தேவையில்லை. அண்டு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எவ்ரி இயர் பாருங்கள், கண்டினியூவாக இங்கே நம்பர்ஸ் எனக்கு ப்ரூவாக இருக்கிறத கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் வந்து மார்ச் மீன்ஸ் ஃபினான்ஷியல் மார்ச்சில் 13,000 கோர்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 12,000 கோர்ஸ், இங்கே 11,000 கோர்ஸ் இங்கே டவுனாக இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸில் இருக்கிற மார்ச் 2024 முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர்ஸ் இங்கே நம்பர்ஸ் நல்லா கிளியராக பார்க்கலாம், க்ரோ ஆனால் கிளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் சேல்ஸில். அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்ச் 25ல் 487 கோர்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 251 கோர்ஸ் இருக்குது, 251 கோர்ஸ் ஆயிருக்கு, இங்கே டவுன் ஆயிருக்கு. இருந்தாலுமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது, ஏன்னா லாங் டைமில் பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகம் இந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. மீன்ஸ் இன்னுமே நம்ம கண்ட்ரி வந்து டெவலப்பிங்கில் தான் இருக்குது. இன்னும் டெவலப்புங்கிற ஸ்டேஜில் போல் மீன்ஸ் யூஎஸோட கம்பேரிசன் பண்ணும்போது, இல்லை சைனாவோட கம்பேரிசன் பண்ணும்போது, இவங்களோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இன்னமுமே டவுன்ஃபாலில் தான் இருக்கிறோம். ஐ ஹோப் கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். அண்ட் பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 16% ஸ்டேக்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இம்பார்ட்டன்டான விஷயம். பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 16% ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்குது. மீதி இருக்கிற ஆல்மோஸ்ட் வந்து 84% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் பார்க்க முடியுது. ஈவன் சொல்ல போச்சுன்னா லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டரில் 17% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அது அரௌண்ட் வந்து இங்கே 16% ஆயிருக்கு, மீன்ஸ் நெகட்டிவ் ஆயிருக்கு. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கல்ஸாக ரொம்ப அதிகமாக சொல்கிறதுக்கு இல்லை, இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் மந்த்ஸ் ஃபியூச்சர் இயர்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு மல்டிபேக்கர் ரிட்டர்ன் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அதேமாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்காகவே நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இந்த பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய பக்ரீத் ஆஃபரும் போயிட்டுருக்கு. அதனால் ஃப்ளாட்டாகவே கோர்ஸ் எல்லாத்தையுமே நான் 50% டிஸ்கவுண்ட்டில் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்கேன். மீன்ஸ் இது மெகா டிஸ்கவுண்ட்னு சொல்லலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 5,000 சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஸ்கவுண்ட்டில் வந்து வெறும் ஜஸ்ட் நீங்கள் 2499 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லியில் 300 சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதே வந்து இப்போ வெறும் ஜஸ்ட் நீங்கள் 300 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் நார்மலாக ரெகுலர் ப்ரைஸ் 3,000 சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதே வந்து இப்போ நீங்கள் வெறும் ஜஸ்ட் 1499 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெகா ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்ரீத் எண்ட் வரைக்கும் தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த இயர்லி மெம்பர்ஷிப் அட் த சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப், இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, அங்கே நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். அண்ட் இதுவுமே டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். இதுவுமே ஒரு மீன்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக வந்த ஸ்டாக் தான் நல்லா கிளியராக பார்க்க முடியுது. மீன்ஸ் ரீசன் மட்டில்
ஃபினான்ஷியல் 21 வந்துச்சு. அண்ட் அங்கேருந்து ஒரு ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து இதுவுமே ஒரு 59% கரெக்ஷன் தான், டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் எப்பயுமே கீழே டவுனில் தான் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ட்ரேடர்ஸ் நான் அகெயின் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், மீன்ஸ் மல்டிபேக்கர் ஸ்டாக்கை பற்றி சொல்லுதுன்னா நெக்ஸ்ட் வீக்கு இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்தில் ஒரு 6 மந்த்லேயே மல்டிபேர் ஆகும்னா இங்கே இல்லை, ஃபியூச்சர் பேஸில் தான் இருக்குது. அரௌண்ட் வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 இயர் ஆகுது மீன்ஸ் அக்யூமுலேட் பண்ணணும். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஃபினான்ஷியல் இயர்ஸில் இங்கே கிளியராக பார்க்க முடியும். மார்ச் 2025 7,300 crores இருந்துச்சு. அதனால் அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8,000 crores இங்கே சேல்ஸ் வந்து இங்கே க்ரோ ஆயிருக்கு. அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1,000 crores இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதே வந்து இங்கே 900 crores இருக்குது. இதுக்கான ரீசனும் நல்ல கிளியராக பார்க்க முடியும். டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வெறும் 24% தான் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ 28% இருக்குது. ஈவன் சொல்ல போச்சுன்னா ஒரு 4% வந்து இங்கே டேக்ஸ் வந்து மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அட் த சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயரில் 22% இருந்துச்சு. அதே இப்போ கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் 19% இருக்குது. இங்கேயுமே டவுன் ஆயிருக்கு. இதனால தான் மீன்ஸ் ரீசன் வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் ஆனதை கிளியராக இதை பார்க்க முடியுது. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ட்ரேடர்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் கிளியராக நோட் பண்ணுங்க ட்ரேடர்ஸ், பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட்டு 3.38% தான். ஒரு ரவுண்ட் ஃபிகராக பிடிச்சிங்க, ஒரு 4% ஸ்டேக்ஸ் மட்டும்தான் பப்ளிக் கிட்ட இருக்குது. மீதி இருக்கிற 96% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. இன்னும் அதிகமாக சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஃபியூச்சர் இருக்குது. அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல ஒரு மல்டிபேர் ரிட்டர்ன் தரத்துக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் மல்டிபேர் ஸ்டாக் NCC லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இதுவுமே நீங்கள் நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஜஸ்ட் செகண்டாக ரிமூவ் பண்ணிக்கிறேன் ப்ரீவியஸ் அட்வான்ஸை. அண்ட் இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 16% வந்து கீழே கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல கேட்டிங்க ட்ரேடர்ஸ். ப்ரீவியஸ் டைம்லேயே ஒரு நல்ல ஒரு மல்டிபேக்கர் தந்துருக்கு. நான் வேணா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து கீழே டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8ல் டவுன் ஆச்சு, மீன்ஸ் 2008. அண்ட் அதுக்கடுத்து ஒரு நல்ல மல்டிபேர் ரிட்டர்ன் தந்து ஒரு ஹையில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட தேவையில்ல, ஒரு பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாலும் 24. நல்லா பாருங்கள் ட்ரேடர்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு நியர் அபவுட் வந்து 2008லேருந்து எடுத்து ஒரு அரௌண்ட் வந்து 2020 ஒரு நியர் அபவுட் பிடிச்சா ஒரு 2020 கூட நியர் அபவுட் 12 இயர்ஸ் வந்து சேம் சைட்வேஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த சேம் சைட்வேஸ் ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேடாக இருக்குது. அதை கிளியராக பார்க்க முடியும். அதுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிச்சு. அண்ட் பிரேக் அவுட் கிடச்சதுக்கு அடுத்து ஒரு ரேலி தந்துச்சு. ரேலி தந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன்லேருந்து எடுத்துச்சுன்னா அரௌண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் தந்திருக்கும் நல்லா கிளியராக பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் செகண்ட் தான் ஓகே, இங்கே கீழே வந்துருக்குது. அரௌண்ட் வந்து 1,673% வந்து இங்கே ரிட்டர்ன் தந்திருக்கு. ஒரு நியர் அபவுட் மீன்ஸ் நம்பர் பேஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 26 rupeesல இருந்த ஸ்டாக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 356 rupees வரைக்கும் இங்கே மேலே ஹையில் போச்சு. ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா 300 times இது ஒரு நியர் அபவுட் 300 times வந்து இங்கே மல்டிபேக்கர் ரிட்டர்ன் வந்து இங்கே தந்திருக்கு. 300 times இல்லை 30 times வந்து இங்கே மல்டிபேக்கர் ரிட்டர்ன் தந்திருக்கு. அதனால சொல்கிறேன், வெயிட் பண்ணணும். டைம் பீரியட் அக்யூமுலேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹியூஜான பொட்டென்ஷியலான மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்டாக் தான் இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் வந்து மார்ச் 25ல 22,000 crores இருந்துச்சு. ஏன்னா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 crores தான் இங்கே சேல்ஸ் இருக்குது. இங்கே டவுன் ஆயிருக்கு, கிளியராக பார்க்க முடியுது. ஸோ சேல்ஸ் டவுன் ஆச்சுன்னா அப்வியஸ்லி இங்கே நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 800 crores வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 724 crores தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. இதுவுமே டவுன் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். பப்ளிக் கிட்ட ஒரு ரவுண்ட் ஃபிகராக 50% ஸ்டேக்ஸ் வந்து இங்கே மீன்ஸ் பப்ளிக் கிட்ட பார்க்க முடியுது. அதே சேம் டைம் 50% ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட இருக்குது. அண்ட் ஈவன் வந்து ஒன் மோர் வந்து இம்பார்ட்டண்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கிளியராக பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டரில் 50% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா 48% இங்கே மீன்ஸ் நெகட்டிவ் ஆயிருக்கு. இது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் போயிருக்கு. ஐ ஹோப் கிளியராக போயிருக்கும். அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்னா வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் அப்கமிங் ஃபியூச்சர் டைமில் ஒரு அப்கமிங் மீன்ஸ் அதிகமான மீன்ஸ் ஒரு 8லேருந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு நல்ல பெட்டரான ஒரு மல்டிபேர் ரிட்டர்ன் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 month இது ட்ரையல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. நான் அங்கேயுமே
பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிறேன் இந்த 3 பெஸ்ட்டான மல்டி பேக்கர் பொட்டென்ஷியல் இருக்க ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ட்ரேடர்ஸ் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபியூச்சரில் மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் ஒருவேளை அந்த ஸ்டாக்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அனலைஸ் பண்ணி அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.